டியூஸ்டே மார்னிங் கருப்பு கவுனி அரிசியில் புட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் சுகர் பேஷண்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியை வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகரே நம்மளே பார்த்து பயந்து எங்கிட்டோ ஓடி போயிடும். அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினை ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்குது. ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்குமா. நம்ம பிளட்ல இருக்க ஃப்ரீ ராடிகள் அப்படின்ற மூலக்கூறுகளால் ஏற்படுகின்ற நச்சுக்களை கிளீன் பண்ணி நம்ம லிவரை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குது. லிவர் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா செரிமானமே ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது எளிதில் எந்த நோய் நொடியும் நம்மளை தாக்காமல் பாதுகாக்க உதவுது இந்த கருப்பு கவுனி அரிசி. அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு மாவா சளிச்சு எடுத்துட்டு எப்போதும் போல் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பெசரிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் பசு தண்ணி ஊற்றி கலக்கி தேங்காய் ஏலக்காய் போட்டு ஆவியில் வேக சூப்பரான கருப்பு கவுனி புட்டு